இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் தரமான சம்பவமாக நடந்துகிட்டு இருக்கு. அது சூடு பிடிச்சிருக்கு. இப்போ வேற லெவலில் பிளான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியில இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, அதை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஏன்னா ரெசில்மேனியா வரப்போது, ரெசில்மேனியா டிவியில் பார்க்க முடியாது, நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட் டே 1 மெயின் ஈவெண்டான ரோமன் ரெயின்ஸ் vs செத் ரோலின்ஸ் vs சிஎம் பங்க், இவங்களோட ஸ்டோரி லைன் இருக்கிறதுலேயே இந்த ரெசில்மேனியாவே தூக்கி பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம். 2 டேவையும் சேர்த்து இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் வந்து இந்த வாரம் வந்து பேசுவார். இந்த வாரம் ராவில் பால் ஹியூமன் வந்து பேசுவார். பால் ஹியூமன் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா, நான் வந்து என்னோட ட்ரைபல் சீஃபுக்கு ஃபர்ஸ்ட் லாயலாக இருப்பேன், அடுத்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு லாயலாக இருப்பேன், இதில் மூணாவதாக ஒருத்தவன் இருக்கான் பாருங்க, அவனுக்குலாம் நான் சுத்தமாக லாயலாக இருக்க மாட்டேன், அவனால் எனக்கு தேவையில்லை, அவனால் நான் மதிக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற அந்த மூணாவது ஆள் யாரு? செத் ரோலின்ஸ் வருவார். செத் ரோலின்ஸ் என்ன பால் ஹியூமன் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க இப்போ பதில் சொல்ற, யாருக்கு நீ ஃபேவரா இருக்க போற? நீ நல்லா சொல்லு, யாருக்கு ஃபேவரா போடுவ? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிஎம் பங்குக்கா, இல்ல உன்னை வைஸ்மேன் ஆக்கி அழகு பார்த்த ரோமன் ரெயின்ஸுக்கா? யாருக்கு ஃபேவர்? சொல்லு பதில் சொல்லுன்னு பாரு. ஆனா பாலுக்கு முன்னாடி திணறி போய் நிற்பாரு. இப்போ சிஎம் பங்கை பற்றி அப்படியே பேச ஆரம்பிப்பார். அப்புறம் ரோமன் ரிங்ஸை பற்றி பேச வைப்பார். ஃபஸ்ட்டு செத் ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸை பற்றி சொல்லும்போது, ரோமன் ரிங்ஸுக்கு நீ பூட்ஸை தொடச்சி விட்ட, அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸுக்கு நீ ப்ரைவேட் ஜெட்டை ஏற்படுத்தி கொடுத்த, அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸை சாம்பியன் ஆக்கி அழகு பார்த்த. ஆனால் ரோமன் ரிங்ஸ் நீ அடி வாங்கும் போது, நீ வளர்த்த டீமே உன்னை அடிக்கும் போது, ரோமன் ரெயின்ஸ் உன்னை காப்பாற்ற வரலை, அவனுக்கா நீ லோயலாக இருக்க போற அப்படின்ற மாதிரி சம்பவம் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிய, அவனுக்கா நீ லோயலாக இருக்க போற? அவன் ஒரு அயோக்கிய பையன், உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு ஓடுனா, இந்த WWE விட்டு ஓடுனா, இந்த எனக்கு பயந்துட்டு ஓடுனா, இங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு போனா, இப்போ வந்திருக்குது அவன் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் தான் முக்கியன்றான். அவனுக்கா நீ லோயலாக இருக்க போற? இவனுக்கா நீ நேர்மையாக இருக்க போற, ஃபேவராக இருக்க போற? ஆனா நல்லா கேட்டுக்கோ, நீ யாருக்கு வேணாலும் ஃபேவரா இரு, அதை பத்தி கவலை இல்லை, ஆனா குறுக்க வந்துடாத, உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டு போனார் செத் ரோலின்ஸ். இந்த சம்பவமே பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டோரி லைன் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு வேற லெவல். அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஹைப்பத்தி விதமாக தான் செத் ரோலின்ஸ் வேற லெவல் பிளான் பண்ணாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீ யாருக்கு ஃபேவராக இருக்க போறன்ற நீ சொல்லி ஆகணும். நீ சொல்லு, நான் உன்னை இங்கே அடிக்க போறேன், இங்கே வா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சு சட்டையை பிடிச்சாரு. உடனே என் மேலே இருந்து கையை ஏற கேவலமான பிறவிய அப்படின்ற மாதிரி பால் ஹியூமன் சொல்ல, உடனே கடுப்பான செத்துல மூலையில் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான்னு போகல. அங்கே சிஎம் பங்கு அடிச்சு வருவார். சிஎம் பங்கு 2 பேரும் அடிச்சுப்பாங்க. இருந்தாலும் சிஎம் பங்கி டேக் ஓவர் பண்ணி அடிச்சு ஸ்டாம்ப் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பால் ஹியூமனுக்கு ஸ்டாம்ப் போட ஒடியாருவார். பால் ஹியூமன் ஸ்டாம்ப் போட்டு நவுந்துருவார். கிட்டத்தட்ட பால் ஹியூமனுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கும். ஆனால் செத்துன்னு சொல்லுவார், நான் உனக்கு குறி வைக்கல, ஏன்னா நீ வந்து ரெசில்மேனியாவுக்கு வரணும், ரெசில்மேனியாவுக்கு எனக்கு ஃபேவர் பண்ணணும், இல்லை உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஏற்கனவே சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் ஃபேவராக இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு செத் ரோலின்ஸ், எனக்கும் நீ ஃபேவராக இருக்கிற, இல்லைன்னா நான் உன் கதையை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்திலேருந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. இதில் வந்து சைலண்ட்டாக செத் ரோலின்ஸ் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சிஎம் பங்கா ரோமன் ரெயின்ஸை தான் பார்த்தா பால் ஹியூமன் யார் பக்கம் போக போறாருன்னு. ஆனால் சைலண்ட்டாக இப்போ வார்னிங் கொடுத்தது செத் ரோலின்ஸ். போன வாரம் பார்த்தா ஸ்மாக்டவுன்ல பார்த்தா செத் ரோலின்ஸ் தோல்ல தட்டி கொடுத்து, செத் ரோலின்ஸ் தான் என்னோட டேபிள் சீஃப்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல செத் ரோலின்ஸ் வந்திருப்பாரு. ஷாக்கிங்காக இருந்துச்சு. சம்பவம்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசில்மேனியாவில் 2 பேரையும், ரோமன் ரெயின்ஸையும் சிஎம் பங்கையும் வச்சு செஞ்சுட்டு செத் ரோலின்ஸ் பால் ஹியூமனை கூட்டிட்டு போயிடலான்ற மாதிரி எதுவும் வரல. இது என்னோட ப்ரிடிக்ஷன், என்னோட ஸ்டோரியில நான் இப்படி நடந்தால் வேற லெவலாக இருக்கும். WWE தெரிக்க விடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.